பெட்டிகளில் வந்து இந்த தேனீ வளர்ப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 10,000 பெட்டிகள் வச்சு தேன் வந்து எடுத்துட்ருக்கோம். 24 கோடி எங்களுடைய டர்ன்ஓவர் வந்து வந்தது. கனிகள் எல்லாத்தையுமே வந்து தேனுக்குள்ள போட்டு தேனூரல்ல வந்து கொடுத்துட்ருக்கோம். 50 வெரைட்டிஸ். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஹனிஸ் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. டைரக்டர் சங்கர் சார் வந்து தேடி வந்தாரு ஹை படத்துல தேனிய கொட்ட விடுறதுக்காக. விக்ரம் சார் அந்த தேனி பண்ணைக்குள்ள வர்றது எங்களுடைய பண்ணை. என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 13.5 வயசு. ஏன்னா போன் கேன்சர். பொண்ணை வந்து இழந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாவல் தேன் பிளாக் கலர்ல இருக்குது, முருங்கை தேன் வெள்ளை கலர்ல இருக்குது. தேனி போய் எடுக்கிற பூவை பொறுத்து அந்த தேனோட சுவை மாறுது, கலர் மாறுது, மருத்துவ குணம் முதற்கொண்டு மாறுபட்டு கிடைக்குது. செம்பருத்தி பூவை அது மூழ்கிற அளவுக்கு லெமன் பிழிஞ்சிட்டு ஒரு நாள் விட்டோம்னா நம்ம ரத்த கலர்ல தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தா அழகா ஜீரணமாகுன்றதுக்காக தான் தேனை தொட்டு வச்சிருக்காங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி தேனை லிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராயிட்டா பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை. பெண்களுக்கு முக்கியமா கெட்ட ரத்தம் மாசம் மாசம் முறையா வெளியேறிடும். 7,000 பேருக்கு மேல தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கேன். அதுல 30 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க. தேனீக்கள் கூட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா தேனை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம பெட்டியில வாழ வச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் தேனி பெட்டி இருந்தா நம்ம குடும்பம் ஆயுள் கெட்டியா இருக்கும். 20,000 தேனீக்களுக்கு மேல கொட்டு வாங்கியிருக்கேன். ஒரு மாசம் என்னோட நீங்க தோட்டத்துக்கு வந்தாலும் ஒரு தேனி கூட உங்களை கொட்டாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேனீக்களை கொண்டு போறது இரவுல மட்டும்தான் இடம் விட்டு இடம் மாற்ற முடியும். 5 ரூபாய்க்கு தேனா அப்படின்னு இது என்னுடைய மிகப்பெரிய கனவு. வணக்கம். வணக்கம். வெளியில நிறைய தேனி பெட்டிகள்லாம் இருந்தது. உங்களுக்கு இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல அங்க யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்க உள்ள வந்து பார்க்கும்போது தேன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 36 பிளஸ் இருக்குங்களா? 50 வெரைட்டிஸ் இருக்கு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஹனிஸ் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். 2006ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பெட்டிகள்ல வந்து இந்த தேனி வளர்ப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 10,000 பெட்டிகள் வச்சு ஃபுல்லா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் எங்களுடைய தேனி பெட்டிகளை மைக்ரேட்னா இப்போ ஒரு இடத்துல வச்சோம்னா அவ்வளவு பெட்டிகளுக்கும் தேன் கிடைக்காது. அந்த பூக்கள் முடிகிற காலங்கள்ல அடுத்த இடத்துக்கு வந்து நம்ம பெட்டிகளை வந்து மைக்ரேட் பண்ணி கொண்டு போய் தேன் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தனிமலர் தேனாவும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு நிறைய தனிமலர் தேன் எடுத்துட்டு இருக்கோம். தனிமலர் தேன்னா அதாவது 2 கிலோமீட்டருக்குள்ள 60% வேப்ப மரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏரியாவில் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் பூக்கிற தேன் வந்து வேப்பம்பூ தேனா வரும். அது லைட்டா கசப்பு சுவையோட இருக்கும். நாவல் பூ வந்து மே மாசம் பூக்கிற டயத்துல தேனி பெட்டிகளை கொண்டு போய் அதாவது 2 கிலோமீட்டருக்குள்ள 60% நவாமரங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஏரியாவில் தேனி பெட்டிகளை போட்டு அந்த நாவல் தேன் வந்து கலெக்ட் பண்றோம். அது கசப்பு துவர்ப்பு சுவையோட இருக்குது. இந்த நாவல் தேனை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தேனோட அந்த சுவை மாறுது, கசப்பு சுவையோட கலர் மாறுது, டார்க்கா. அந்த நாவல் தேன் பிளாக் கலர்ல இருக்குது, முருங்கை தேன் வெள்ளை கலர்ல இருக்குது, ஒயிட் கலர்ல இருக்குது, மல்டிஃப்ளவர் தேன் கொஞ்சம் கோல்டு கலர்ல இருக்குது. இப்படி வந்து அந்த தேனி போய் எடுக்கிற பூவை பொறுத்து அந்த தேனோட சுவை மாறுது, கலர் மாறுது, மருத்துவ குணம் முதற்கொண்டு மாறுபட்டு கிடைக்குது. அதே பர்டிகுலரா 2 கிலோமீட்டர் மட்டும், அதாவது தேனீக்கள் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் போவாங்க, டிராவல் பண்றது 2 கிலோமீட்டர் தூரம் தான். அப்ப அதுக்கு மேல தாண்டி போறது அவங்க கொஞ்சம் ரேர். அப்ப அந்த 2 கிலோமீட்டருக்குள்ள எங்களுக்கு 60% அந்த மரங்கள் இருக்கணும். இப்போ சூரியகாந்தி இருந்தா சூரியகாந்தி சன்ஃபிளவர் தேனுன்னு போடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தேனும் 2 கிலோமீட்டருக்குள்ள அதிகமான மோனோஃபிளவர் கிராப் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் தேனி பெட்டிகளை போட்டு தனிமலர் தேனா வந்து எடுக்கிறோம். அது போக நம்ம மல்டிஃப்ளவர் தேனு இதை வந்து என்ன பண்றோம்னா மதிப்பூட்டி. இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து நம்ம தொழில்ல நம்மளுடைய பொருளை மார்க்கெட் ஈஸியா பண்ணணும்னா மதிப்பூட்டி பண்ணோம்னா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். துளசி, சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா, துளசி இலை வாங்கி நீங்க இடிச்சு சாறு எடுத்து தேன் கூட கலந்து சாப்பிடுங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமா. அப்ப நம்ம அதை சேர்த்து வச்சுட்டோம்னா சுடுதண்ணி தான். அதுக்கு சூடான தண்ணியில இதை கலந்துட்டு குடிச்சோம்னா அப்படியே அறுத்து கம்ப்ளீட்டா வெள்ளை தள்ளிரும். இதுகளை சளி, வீசிங், ஆஸ்துமா இதெல்லாம் ஒரு 10 நாள் தான். 10 நாள்ல அவ்வளோ கிளியரா வந்து சரியாகுது. அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் வெயிட் குறைக்கணும்,
ஏன்னா இந்த கோவிட்டுக்கு அப்புறமா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்துருச்சு. அப்போ அதை வந்து குறைக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே நான் வந்து பூண்டு தேனுன்னு சொல்லி, பூண்டு வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட்டை குறைக்கிறதுக்கு நிறைய இதுகளுக்கு, அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து ஏகப்பட்ட இதுகளுக்கு பூண்டு நல்லதுன்னு சொல்லி பூண்டை வந்து தேன் கூட சேர்த்து, அதாவது முழுசாவும் போடுறோம், தேனை சாறு எடுத்தும் சேர்க்குறோம். அந்த மாதிரி வந்து யாருக்கு பூண்டை வந்து முழுசா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தேன் கூட சேர்த்து ஒவ்வொரு நாளும் எடுத்து சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்கும். பிடிக்காதவங்களுக்கும் அது பிடிக்கும். அந்த அளவுக்கு தேனில் வந்து பூண்டு போடுறோம். இல்லை நான் வந்து சுடுதண்ணியில் கலந்து வெயிட் குறைக்கிறதுக்காக எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா சாறு, அந்த பூண்டு சாறு எடுத்து தேன் கூட சேர்க்குறப்ப அதை டெய்லி ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா வெயிட் குறையும். சில பேர் பூண்டு பிடிக்கலன்பாங்க, அவங்களுக்காக லவங்கப்பட்ட தேன், அதே மாதிரி லெமன் தேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 35 வெரைட்டி வந்து வேல்யூ ஆடட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். அது இந்த மூலத்துக்கெல்லாம் ரத்த விருத்திக்கெல்லாம் வந்து அத்திப்பழம் மட்டுமே ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி ரோஜாப்பூ தேன் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது அந்த பன்னீர் ரோஸுன்றது பார்த்தீங்கன்னா துவர்ப்பாக இருக்கும். அந்த துவர்ப்பு ரோஜாப்பூ இதெல்லாம் தேன் கூட போட்டு சாப்பிட்றப்ப அல்சரு நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த ரோஜாப்பூ இதழ் அதை வந்து தேன் கூட சேர்த்து அதை கொடுக்குறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பூட்டி ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி. இப்போ செம்பருத்தி பூ வந்து பயங்கரமான மெடிசன், தங்க பஸ்போன்னு சொல்லுவாங்க. பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் செம்பருத்தி பூ எல்லார் வீட்லேயும் இல்லை. அந்த செம்பருத்தி பூவை அது மூழ்கிற அளவுக்கு லெமன் பிழிஞ்சிட்டு ஒரு நாள் விட்டோம்னா, காலையில் பிழிஞ்சு விட்டோம்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த கலரில் அப்படி சிவப்பாக மாறிடும். அந்த லெமன் சாறு பூ வெள்ளையாயிரும். இதுல இருக்கிறது அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்ப அதை வடிகட்டி நம்ம அதை தேன் கூட சேர்த்து அதை வந்து செம்பருத்தி பூ தேனுன்னு சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, பிசிஓடி ப்ராப்ளத்துல இருந்து ஏகப்பட்ட நோய்களுக்கு அது ரொம்ப நல்லது. அப்போ அதை வந்து தேன் கூட சேர்த்து வச்சிருக்கோம். நீங்க ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணியில இதை ஒரு ஸ்பூன் தேன் கலந்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டோட நாங்க வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி மதிப்பூட்டி, அதாவது மதிப்பூட்டினா மட்டும் நம்ம பத்தாது, அதனுடைய மகத்துவம் மக்கள்கிட்ட போகணும். ஏன்னா மகத்துவம் தெரிஞ்சாதான் மக்கள் சாப்பிடுவாங்க. அப்ப கடவுள்கள் காலத்துல தேனுன்ற உணவு முருக கடவுளுக்கு எப்படி பிடிச்சது, அதே மாதிரி பைபிள்ல 64 இடத்துல தேனை பத்தி தகவல்கள் வந்திருக்குது. குரான்ல ஒரு அத்தியாயமே இருக்கு தேனீக்கள் பத்தி, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அப்ப கடவுள், அதாவது தேவர்கள் என்ன சொல்றாங்க, தேனும் தினைமாவும் தேவர்களுக்கு அமிர்தம். இன்னைக்கும் அந்த பஞ்சாமிர்தத்துல தேன் வந்து முக்கியமான ஒரு உணவா இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் எப்படி முக்கியத்துவம் வந்தது கடவுள்கள் காலத்துல. அது போக எகிப்து நாட்டுல பிரமிடுகள்ல இன்னமும் அந்த 3300 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தேன் கெட்டு போகாம இருந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தேனை வந்து எகிப்துல வந்து தேனாறு ஓடக்கூடிய தேசம்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்த அந்த தேன் இடையில அழிஞ்சு இப்ப புதுப்பிச்சுட்டு வர்றோம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. சைனா தான் இன்னைக்கு முன்னிலையில இருக்காங்க தேன் உற்பத்தியில. அப்ப இவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அப்ப இதை இன்னும் நிறைய ஊக்கப்படுத்தி, இதுக்கு நிறைய அரசாங்கம் எல்லாமே ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து விழிப்புணர்வு இருந்தாதான் மக்கள் அதை தேடி வருவாங்க. இதை வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தேன் எவ்வளவு முக்கியம். ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அந்த காலத்துல எல்லாம் சேனை தொட்டு வைக்கிறதுனா தேனைத்தான் தொட்டு வச்சாங்க. இப்பதான் வந்து இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சக்கரை தண்ணி, ஜீனி தண்ணின்னு மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 90% கலப்படம் தேன்ல வந்துருச்சு. அப்ப கலப்படமே பண்ண முடியாத உணவு, அதிக எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால். அப்ப பச்சை குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கலாம்ல, எதுக்காக தேனை கொடுக்கணும்? ஏன்னா இது நான் ஆராய்ச்சி பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது, அந்த தாய்ப்பால் முதல் பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப புரோட்டீன் அதிகமா உள்ள ஒரு உணவு, அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும். இந்த உணவு அந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆகணும்னா தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தா அழகா ஜீரணமாகுன்றதுக்காக தான் அந்த காலத்துல தேனை தொட்டு வச்சிருக்காங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி தேனை லிக் பண்ணிட்டோம்னா அவ்வளோ அழகா ஜீரணமாயிரும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய, அதாவது ஜீரணம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தேன் தான். ஏன்னா தேன் நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதுதான் தேனோட வேலை. நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராயிட்டா பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை. பெண்களுக்கு முக்கியமா கெட்ட ரத்தம் மாசம் மாசம் முறையா வெளியேறிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உணவை நம்ம வந்து சளிக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அவ்வளோ பொக்கிஷம். அதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வா கொடுக்கணும், அந்த மகத்துவத்தை கொண்டு போகணும். அதுதான் நான் சொல்வேன், ஒரு கழுதையை வளர்த்தா கூட பொழைச்சிக்கலாம், ஆனா அந்த கழுதைய ஃபர்ஸ்ட் நேசிக்கணும், அடுத்து அதனுடைய மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அடுத்து அதுல மதிப்பூட்டி பண்ணணும். கழுதையில என்ன மதிப்பூட்ட முடியும்னா கழுதை பால்ல மதிப்பூட்டலாம்.
அப்படி இதுல வந்து இதுதான் வந்து ஒரு தொழிலோட மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துட்டு கொண்டு போய், அதுக்காக தான் 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் ஃப்ரீயாவே ட்ரைனிங், மதிய உணவோட வர்ற எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா இந்த இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் 15 வருஷமா ட்ரைனிங் ஃப்ரீ தான். யார் வந்தாலும் மத்தியான உணவோட ஈவினிங் வர அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன். கத்து கொடுத்து இன்னைக்கு ஒரு 7000 பேருக்கு மேல தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கேன். அதுல 30 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா வெளில சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது கொஞ்சம் எவ்வளவு காலம்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள இந்த தொழில் அழியாம இதுல உள்ள எல்லா ரகசியங்களும் வெளியில வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதனாலதான் ப்ரீடிங் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களையும் இந்த தேனி வளர்ப்புல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். கத்து கொடுக்குறேன்னா ஒரு பெட்டி தேனியோட வாங்கிட்டு போயிட்டோம்னா ஒரு வருஷத்துல 10 குடும்பங்களை உருவாக்கலாம். என்னை மாதிரி எக்ஸ்பர்ட்டா இருந்தா 25 to 50 குடும்பங்களை ஒரு பெட்டி வாங்கிட்டு போனோம்னா அந்த குடும்பம் வந்து 50 நான் மாத்திருவேன். ஒரு வருஷத்துலயே 50 குடும்பமா மாத்திருவேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்ல வருமானம் இருக்குது. சிறப்பா பண்ணோம்னா, நல்லா கத்துக்கிட்டு பண்ணோம்னா நல்ல ஒரு லாபகரமான தொழில் தான் தேனி வளர்ப்பு. அதுலயும் மேலை நாடுகள்லாம் அப்படி கை நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தேன் இந்தியாவில இருந்து வருமானு. ஏன்னா அவ்வளவு குவாலிட்டியான தேன் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியில பின்தங்கி இருக்கோம். அப்ப இந்த உற்பத்தியை பெருக்கணும்னா பொருளாதாரத்திலையும் பெருசாகலாம், நம்மளுடைய நாடு செழிப்பா இருக்கும். ஏன்னா தேன் வந்து அன்றாடம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. இது ஆன்டி கேன்சர்னு சொல்றாங்க. கேன்சர் நோய் வராம தடுக்கிற உணவு, ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிற உணவு, இதுதான் இன்னைக்கு மேஜர். தேன் வந்து ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கும். புதுப்பிச்சா இப்ப நம்ம கையில நெருப்பு சுட்டு வெந்து சதையோட தோல்ல உள்ள செல்கள் எல்லாம் செத்து போயிடும். நெருப்பு சுட்டுட்டாவே செத்துரும். ஆனா தேன் போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள இறந்து போன செல்களை எல்லாம் புதுப்பிச்சு வளர வச்சு நார்மல் தோலாக்கிறோம். அந்த இடத்துல தழும்பே இருக்காது. தேனை போட்டு வாழை இலையை வச்சு சுத்தி வச்சோம்னா அவ்வளோ நல்லா அந்த தீக்காயமா சுத்தமா கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது. நீங்க சொல்றத பார்க்கும்போது இந்த கூகுள்ல போய் ஹவு டு மேக் ஹனி அப்படின்னு போட்ட ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு எக்ஸஸாவே கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, லைக் PhD முடிச்ச மாதிரி இந்த ஹனி மேக்கிங் ப்ராசஸ்ல. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு 19 இயர்ஸ் கிட்ட இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அப்படிங்கறத சொல்லுங்களேன். கூட பிறந்தவங்க 4 பேர், நாங்க 3 பேர் வரிசையா பொம்பளை பிள்ளைங்க. +2 எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு வர்றேன், மே மாசம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிள்ளைய காலகாலத்துல தள்ளி விட்டாதான் அடுத்தடுத்த பிள்ளைய, நான் தான் ஃபர்ஸ்ட், அடுத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து எனக்கு எதுவும் தெரியாது, வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்கள ஆனோடனே வீட்டுல எதுக்கு சும்மா இருக்க, நம்ம ஏதாவது. சொந்த ஊரே உங்களுக்கு இதான்? மதுரை தான்? இல்ல, ஒரு சின்ன கிராமம், முத்துப்பட்டின்ற ஊரு, சிவகங்கை மாவட்டம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல போய் வேலை கேட்டேன். வேலை கேட்கறப்ப அப்ப அவங்க சொன்னாங்க, நல்ல இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்டாங்க. நான் படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அலர்ஜி தான். அப்ப வந்து இல்லைங்க என்னால அப்ப பேச தெரியாது. இன்னைக்கு வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம் 4 மொழியில வந்து கிளாஸ் எடுப்பேன் நானு. ஓரளவுக்கு. ஆமா, லிட்டில் பிட் இங்கிலீஷ் எல்லாமே வந்து வந்துரும். வந்து நான் எல்லாமே எடுப்பேன், புரியுற அளவுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன். எல்லாம் ஆந்திராவுக்கு போயிருக்கேன், கர்நாடகாவுக்கு போயிருக்கேன், கேரளாவுக்கு போயிருக்கேன், டெல்லி வரை போயிருக்கேன் கிளாஸ் எடுக்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம வந்து ஒரு முயற்சி பண்றப்ப எல்லாமே வந்து நம்மளுக்கு கத்துக்க முடியுது. அப்ப வந்து அது தெரியாது. அப்ப நான் சொல்வேன் இல்ல தெரியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வேலைகள் தேடுறதுக்காக பேப்பர் பாக்குறப்பதான் KVKல வந்து ட்ரைனிங், தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இது சுய தொழிலா பண்ணலான்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்ததை பார்த்துட்டு அங்க போய் பதிவு பண்ணி அப்ப ஃப்ரீயா தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கத்துட்டா காளான் வளர்ப்புக்கு டெய்லி மானிட்டர் பண்ணணும், வீட்டு மொட்டை மாடியில வந்து ஷெட்டு போடணும், கூலிங் கிளைமேட் இருக்கணும். அதை வந்து நம்ம வாடகை வீட்டுல இருந்ததுனால அவ்வளவு தூரம் அதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லி தேனி வளர்க்கணும்னா தோட்டம் இருக்கணும். அப்ப வந்து எனக்கு தோட்டம் இல்லை, வீடே சொந்தமா இல்லை, தோட்டம் எங்கிட்டு இருக்கிறது. அப்ப அப்பாவுடைய தோட்டம் சிவகங்கை மாவட்டத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க கொண்டு போய் நான் தேனி பெட்டிகளை வச்சுட்டு சனி ஞாயிறு மட்டும் போய் பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் இது என்னன்னா ஒரு 2000 ரூபாய் மாசம் நம்மளுக்கு வருமானம் கிடைச்சா பிள்ளைங்களுடைய படிப்பு செலவையாவது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிதான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஆனா இது இவ்வளோ பெரிய தொழிலா மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ஏன்னா 2013 வந்து டைரக்டர் சங்கர் சார் வந்து தேடி வந்தாரு இங்க, அதாவது தேனிய ஹை படத்துல தேனிய கொட்ட விடுறதுக்காக
அவ எப்படியெல்லாம் பண்ணலாம் என்னன்னு சொல்லி அந்த படத்துல வந்து அந்த சீன் வந்து செட் பண்ணி கொடுத்து, 2வது அவரு விக்ரம் சார் அந்த தேனி பண்ணைக்குள்ள வர்றது எங்களுடைய பண்ணை. பட டைட்டிலே கொடுப்பாங்க, அவர் ஹார்ட் தேங்க்ஸ் டு விபிஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம் சொல்லி. அதுல பெரிய அளவுல ஒர்க் பண்ணோம் அவங்க கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் பேச்சுலர் படம், செம்பி படம், செம்பிலாம் கிளைமேக்ஸ் சீன் அந்த தேன் அட கோவைசர் நம்ம எடுத்ததெல்லாம் இங்க இருந்து நான் 2.5 மாசம் வளர்த்து கொண்டு போய் கொடைக்கானல்ல செட் பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரிஜினல் தேனடையவே அந்த மரத்துல இருந்து எடுக்கிறது அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அதை வந்து பண்ணி கொடுத்தோம். அதுலயும் பட டைட்டில் பேர்லாம் எங்களுடைய கம்பெனி பேர் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொழில ஆரம்பிச்சாதான், ஆனா இவ்வளோ பெருசா மாறும். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னுடைய சொந்த இடம். இன்னைக்கு வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பில்டிங் முடிச்சு அடுத்த மாசம் ஓபன் பண்றோம். அந்த அளவுக்கு இதுல வருமானம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா. நிறைய காஷ்மீர்ல போய் 2012 நான் பாக்குறப்ப ஒரு காஷ்மீர் ஏபரிஸ்ன்றவங்க 80 லோடு வண்டி வச்சிருந்தாங்க. ஆச்சரியப்பட்டேன், எப்படி இப்படி இந்த தொழில வரணும். அன்னையில இருந்து நான் வந்து இதை எப்படியாவது இந்த தொழில பெருசா நம்ம செஞ்சாகணும் அப்படின்ட்டு தான் 2012 முதல் லோடு வண்டி ஃபர்ஸ்ட் வாங்கினேன். 2010 ஆம்னி கார் வாங்கினேன். அப்பதான் வந்து கொண்டையம்பட்டில் ஒரு இடம் சொந்தமா நானே வாங்கினேன். அப்பெல்லாம் இடம்லாம் சொந்தமா இல்லை. ஃபர்ஸ்ட் தொழிலுக்கு பண்ணிக்கிறோம், தொழில இருந்து சம்பாரிச்சு வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு தொழிலுக்காக இடத்த வாங்கி 2013 தான் இந்த யூனிட். நீங்க முத படிக்க பிராக்டிஸ் பண்ண போகும்போது எந்த வருஷம் அது? 2006. 2006. ஆமா, 2019 வந்து தோட்டம் வாங்கிட்டேன். ஏன்னா அப்பே வந்து நிறைய தோட்டக்கலையில இருந்து வேளாண் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளை கூட்டிட்டு வருவாங்க. அப்பாவுடைய தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அதுல யாராவது விவசாயிகள் பெட்டிகள் வாங்குவாங்க. அப்ப NHM அப்படின்னு நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷின்ற ஒரு ஸ்கீம் ஃபர்ஸ்ட் வருது தமிழ்நாட்டுக்கு. வர்றப்ப அதுல வந்து தேனி பெட்டிகளும் விவசாயிகளுக்கு பாலினேஷனுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து வந்திருந்தது. அப்ப சொன்னாங்க, இல்லைங்க இது கொட்டும், நீங்க பாட்டு கொடுத்து விவசாயிகள், அதாவது அயல் மகரந்த சேர்க்கைன்னு பேரு. அதாவது நான் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சே பண்ணியிருக்கேன். தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய தோட்டத்துல நான் தேனி வளர்க்குறேன், ஆனா என்னை சுத்தி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்குது. வருமானம்னா எல்லா மரம் செடி கொடிகள்லையும் ஆண் பெண் பூக்கள் இருக்கும். ஆண் பூவுல உள்ள மகரந்தம், அதாவது மகரந்த தூள், செம்பருத்தி நுனியில இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் ஆண் பூ. பெண் பூவுல மதுரம், எதுலாம் இனிப்பு வருதோ அது பூரா பெண்ணு, எதுலாம் அந்த இது ஒட்டுதோ அது பூரா ஆண். அப்ப ஆண் பூல உள்ள மகரந்த தூள் காத்துலயோ பறவைகள் மூலமாவோ பூச்சிகள் மூலமாவோ போய் அந்த பெண் பூவுல, அந்த பெண் பூ பருவத்துக்கு வர்றப்ப உள்ள போய் சேரணும். அந்த பெண் பருவத்துக்கு வர்றது எப்படி தெரியும்னா, பருவத்துக்கு வர்றப்பதான் அந்த மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும். அப்ப அந்த இனிப்பு துளி எடுக்கிறதுக்காக தேனீக்கள் போய் அந்த பெண் பூவுல உட்கார்றப்ப காலில் உள்ள மகரந்தம் அந்த பெண் பூவுல பட்டுட்டா, லேசா பட்டாலும் போதும் காயாயிரும். இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்குற வேலையை யாரு பண்றான்னா தேனீக்கள் பண்றாங்க. அப்ப ஒரு விவசாயிக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும், உழைப்பு இல்லாம செலவு இல்லாம. அந்த விவசாயிக்கு 80% உற்பத்தி அதிகமாகுது. அப்ப அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இது போக இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஒரு வருஷம் கல்லாம இருக்கு, அடுத்த வருஷம் அல்போன்சா, மாங்காயிலே வெரைட்டி இருக்கும். அடுத்த வருஷம் அல்போன்சா இருக்குன்னா கல்லாமையில உட்கார்ற தேனி அப்படியே ஒரு பூவுக்கு போய் திரும்பாது, கிட்டத்தட்ட 50-100 மலர்களை சந்திக்கும். அப்ப இப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே போய் அல்போன்சால உட்கார்ந்தா இதுல உள்ள மகரந்தத்தூள் அங்க பட்டுட்டா காயோட சைஸ் பெருசாகுது. தரமான காய்கனிகள் வந்து உற்பத்தி ஆகுது. அதுலயும் தென்னையிலாம் ஒரு மரத்துக்கு 10 காய் கூட கிடைக்கும். சாதாரணமா 10 காய் கூட கிடைக்கும். 100 மரம் வச்சிருந்தாவே 1000 காய், தேனீக்கள் இருந்தா 1000 காய் அந்த விவசாயி கூட கிடைக்கும். அப்ப என்ன வருமானம் யோசித்து பாருங்க, எவ்வளவு வருமானம். அது இப்ப நான் வளர்க்குறேன்னா, எப்பா நீங்கெல்லாம் நம்ம காட்டை விட்டு தாண்டி போயிடாதீங்கன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வர சுத்தி இங்கிட்டு உள்ளவங்க இங்கிட்டு எல்லாருக்கும் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப நான் வளர்க்குறேன், என்னை சுத்தி உள்ள அத்தனை பேருக்கும் வருமானம் கிடைக்குது. இது எந்த தொழில இருக்குன்னா இதுல மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் என்ன ஸ்லோகம் கொண்டு போயிருக்கேன்னா, வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் தேனி பெட்டி இருந்தா நம்ம குடும்பம் ஆயில் கெட்டியா இருக்கும். ஒரு கூட்டுக்குள்ள மெழுகு இருக்குது, தேன் அடையோட இருக்குதுன்னா அந்த அடையை வந்து உருவாக்குறது தேனீக்கள் தான், நம்ம யாரும் உருவாக்க முடியாது. அத வயிற்றுல இருந்து மெழுகு சுரப்பி தேனீக்களுக்கு உருவாகும். அதை வாய் வழிய கொண்டுட்டு வந்து அதை அருங்கோண வடிவ அறைகளா அழகா கட்டி முடிப்பாங்க. கட்டி முடிக்கிறப்ப ஒரு தேனி அதனுடைய வாழ்நாள்ல 6 அறைகள் தான் கட்ட முடியும். 6 அறைகள், அருங்கோண வடிவ அறைகள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெழுகு சுரப்பி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த இன்ஜினியர் போய் அதை கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான இன்ஜினியர் சேர்ந்துதான் அந்த
தேன் கூட கட்டி முடிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு விடுகதை, 1000 தச்சர் கூடி கட்டிய மண்டபம் ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம்னு ஒரு விடுகதையே இருக்குது. அது என்ன அப்படின்னா தேன் கூடு. அப்படி அந்த அளவுக்கு இந்த தேனீக்கள் வந்து மெழுக உற்பத்தி பண்ணி அதை அந்த கூடை கட்டி முடிக்கிறாங்க. நம்ம அதனாலதான் அதை கொளுத்தி விட்டு அதை அழிச்சு புழிஞ்சு, ஏன்னா இத்தனை பேரோட உழைப்பு அது பூரா அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த குடும்பத்தை உருவாக்கி திடீர்னு நம்ம போய் கொளுத்தி விட்டு அதை க்ரஷ் பண்ணோம்னா அது செய்யக்கூடாது. நம்ம எடுக்கிறது என்னன்னா, தேனீக்கள் கூட்ட விட்டு போக மாட்டாங்க, வாழ்நாள் முழுக்க நம்மளோடய தான் இருப்பாங்க. அந்த தேனம் மேல வந்து ஒரு கீழே அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு மேல எக்ஸ்ட்ரா சேமிப்புக்குன்னு ஒரு பெட்டி கொடுத்துருக்கோம். அதுல எப்ப தேவைக்கு அதிகமா உங்களுக்கு இருக்குதோ எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, நாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் தேனீக்கள் வந்து தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறப்ப நாங்க எடுத்து எல்லாத்தையும் அதைத்தான் நம்ம விற்பனை கொண்டு வரோம். அவங்களுக்கு எப்ப தேவைன்னா மழை காலம், பஞ்சகாலம், இப்பெல்லாம் காத்தடி சீசன், இப்பெல்லாம் தேன் வரத்து இருக்காது. இந்த மாதிரி காலங்கள்ல நம்ம தேனீக்களுக்கு உணவு கொடுக்கணும். உணவுனா சக்கரை தண்ணி தான், இனிப்பு தான். ஏன்னா நிறைய பேர் நினைப்போம் இனிப்புனா அது தேனா மாறிடுமா. ஏன்னா தேன் வந்து பாத்தீங்கன்னா பூவில் இருக்கிறப்ப ஹனி கிடையாது, தேனே கிடையாது, அது வெறும் மதுரம், அதாவது நெக்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுல எந்த மருத்துவ குணமுமே இல்லை. அதை ஒடிச்சு உறிஞ்சோம்னாலும் அதுல மருத்துவ குணமே கிடையாது. அது தேனியோட ஹனி டேங்க்ன்ற வயிற்றுக்கு போய் ஸ்டோர் பண்ணி கொண்டுட்டு வர்றப்ப அதுல பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் அது தேனா மாறுது. ஏன்னா அது உமிழ்நீர் பட்டு உள்ள போறப்ப எல்லாருக்குமே உமிழ்நீர் உயிர் நீர் தான். இதுல பல மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்மளுடைய உமிழ்நீர்லயும் இன்சுலின் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது சேர்றப்ப அது தேனா மாறி கூட்டுல போய் அது தேனி எடுத்து வச்சாதான் தேன், இல்லாட்டினா தேன் கிடையாது. அதைத்தான் நம்ம வந்து அறுவடை பண்றோம். அறுவடை பண்றப்ப தேனீக்கள் கூட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா தேனை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம பெட்டியில வாழ வச்சுட்டே இருக்கோம். அதை ப்ரீடிங் பண்ணி இன்னும் தேனி குடும்பத்தை விருத்தி பண்றோம். அதனாலதான் தேனி வளர்ப்புன்னு இதுக்கு பேர். இல்ல நீங்க எப்ப இருந்து இந்த இவ்வளவு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? இதெல்லாம் வந்து 2010 நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KVICல வந்து வாக்கோடைன்னு சொல்லி ஒரு சார் டைரக்டரா வந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி தேனி வளர்ப்புக்கு நாங்க மகாராஷ்டிராலாம் ஃபுல்லா நிறைய சப்சிடி கொடுக்குறோம். ஆனா தமிழ்நாட்டுல யாருமே இந்த சப்சிடி அதுவரை தமிழ்நாட்டுல யாருக்கும் கொடுத்தது இல்லை. நீங்க நல்லா அப்பதான் நான் 200 பெட்டி வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க இதை நல்லா பெருசா விரிவுபடுத்தி இதை கொண்டு போங்க, நாங்க சப்சிடி கொடுக்குறோம், KVICல இருந்து சப்சிடி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் அப்ப என்ன செய்யன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபா லோன் எடுத்தா 3.5 லட்ச ரூபா உங்களுக்கு நாங்க சப்சிடியா கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப 3.5 லட்ச ரூபா ஃப்ரீயா வருதுன்னா அப்பெல்லாம் ரொம்ப பெருசு. அப்ப சரி இது எப்படியாவது வாங்குவோம் அப்படின்ட்டு போய் பேங்க், கனரா பேங்க் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி அவங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அதை வந்து அப்படியே வந்து 1000 பெட்டியா ப்ரீடிங் பண்ணி அப்பதான் மைக்ரேட்டரி பீ கீப்பிங் 2010 இன்னமும் வச்சிருக்கேன். பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன். எங்கெல்லாம் பூக்கள் இருக்கோ, எந்த மூலையில எந்த பூ பூக்குன்னு கேட்டாலும் இன்னைக்கும் சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ஃபுல்லா தரவா உள்ள போய் ஃபுல்லா போய் பார்த்துக்கிட்டே சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபுல்லா அங்கங்க போய் கேட்டுக்கிட்டு இருப்பேன் விவசாயிகளுக்கு. ஏன்னா அப்ப நம்மாழ்வாரையா கூட டிராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும்போது இதுக்கு டிமாண்ட் இருக்கா மேம்? மக்களுக்கு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு முதல்ல தெரியுதா? தெரியறது தான் இல்ல. அந்த விழிப்புணர்வை தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தேன்னா ஒரே ஒரு தேன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா கருஞ்சீரக தேன், கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் போட்டிருக்காங்க குரான்ல. அப்ப அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். சுகருக்கு அதான் சாப்பிட சொல்றாங்க, கொலஸ்ட்ராலுக்கு அதான் சாப்பிட சொல்றாங்க, பிரஷருக்கு அதான் சாப்பிட சொல்றாங்க. இதுக்கு நீங்க தனியா படிச்சீங்களா? இந்த மாதிரி நிறைய ரெஃபர் பண்ணேன். நிறைய விஷயங்கள், தகவல்கள் புக்ல தான், புத்தகங்கள், சித்தர்கள் நூல் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு. ஏன்னா போன் கேன்சர். என்னால ஏத்துக்கவே முடியல. நம்ம நினைக்கிறோம் தண்ணி அடிச்சா வரும், தம் அடிச்சா வரும்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தோம். ஆனா 13 வயசு பிள்ளை அதெல்லாம் என்னத்த அவ்வளோ ஹெல்த்தியா நான் சாப்பாடு கொடுத்து வளர்த்த ஒரு குழந்தை. எனக்கு என்னால ஏத்துக்கவும் முடியல, என்னால ஒத்துக்கவும் முடியல. ஆனா இந்த சைடு வந்து இல்லைங்க இது போன் கேன்சர் தான் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப பெரிய ஒரு போனையே டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி பார்த்தோம். நிறைய இதுகள்ல அதுல நான் இழந்தேன். அப்பதான் என்னோட பொண்ணை வந்து இழந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் மிகப்பெரிய ஒரு வீரியமா எந்திரிச்சேன். ஏன்னா இந்த மாதிரி அடுத்து யாராவது, ஏன்னா உலகத்திலே என்னைய பொறுத்தளவுல கொடுமை எதுன்னு கேட்டீங்கன்னா பெத்தவங்க இருக்கிறப்ப பிள்ளைங்க போறதுதான். அந்த ஒரு கொடுமை அடுத்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய தேட ஆரம்பிச்சேன். பொம்பளை பிள்ளைக்காக தானே சம்பாதிக்கிறோம்னு சொல்லி எனக்கு எதுவும் உலகமே, வெளி உலகமே வேணாம், எந்த உலகமே வேணான்னு சொல்லிதான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் கணவர், அவங்களுக்கும் ரொம்ப முடியாம இருந்து அதுக்கப்புறம் அவங்களையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல தான்
இது தவற விட்டோம். உங்களோட இந்த ஜேர்னில ஆக்சுவலி நிறைய இழப்புகள் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சரி இதுக்கப்புறம் இப்படி உட்காந்துட முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா அதுல இருந்து எழுந்து வந்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்கல்ல மேம், ஸ்டார்டிங்ல ஆக்சுவலி என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு இயர்லி டர்ன் ஓவர் இல்ல மந்த்லி டர்ன் ஓவர்னா அது எவ்வளவு ஆகுது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முத நான் போட்டது வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் முதலீட்டுல தான் இதை ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் 2006ல் 10,000 ரூபாய் போட்டேன். 2010ல் 10 லட்சம் ரூபாய் பேங்க் லோன் எடுத்து இதை வந்து விரிவுபடுத்தினேன். ஏன்னா அப்போ வந்து பொருளாதாரம் ரொம்ப கம்மி தான். என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது ஃபுல்லாக அப்போவே முடிஞ்சிருச்சு. அப்போ இதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலேருந்து கடன் வாங்கியிருந்தேன். வீட்டில் குடும்பத்தில் தங்கச்சிகளோட நகையிலேருந்து அம்மாவுடைய நகையிலேருந்து எல்லாத்தையுமே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம், என்னோட பையனை படிக்க வைக்கணும், திருப்பி நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன். அது கூட எனக்கு வந்து நம்ம கேவிகேல நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி இருந்துடாதீங்க, எந்திரிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி தோட்டக்கலைத்துறையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை நிறைய மாவட்டங்களுக்கு தேனி பெட்டிகள் தேனீக்களோட சப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய உதவி பண்ணாங்க. அவங்க வந்து அதன் மூலியமாக தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த முயற்சி எடுத்து இந்த லோன் கிடைச்ச உடனே 1000 பெட்டியா மாத்தினோடனே அதுல வந்து தேனை விற்க முடியல என்னால. நிறைய பேர் வந்து எதுக்கு கேட்பாங்கன்னா சளிக்கு தான் கேட்பாங்க. அது அப்ப நம்ம துளசி சாறு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்க ஐடியா தான். என்னுடைய ஐடியா தான். துளசி சாறு சேர்த்து அது கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி 200 பெட்டி வைக்கிறப்ப 200 கிலோ தேன், ஒரு 150-200 கிலோ எடுக்கிறப்ப ஈஸியா நான் வந்து சென்னையில ஒரு 10 ஆர்கானிக் ஷாப், கோயம்புத்தூர்ல ஒரு 2 கடை, இப்படி நிறைய போயிட்டு இருந்தது. ஈஸியா வந்து வித்துட்டேன். ஆனா இந்த 1000 பெட்டி போட்டு 700 கிலோ முத எடுக்கிறப்ப என்னால விற்க முடியல. மிச்ச ஒரு 500 கிலோ அப்படியே ஸ்டாக் ஆனிச்சு. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மதிப்பூட்டி பண்ணி நம்ம போட்டான்னு சொல்லி தான் அந்த துளசி தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது. அப்போ அதை எல்லா கடைகளுக்குமே நான் போட்ட அந்த 15 கடைகளுக்குமே எல்லாம் 1/4 கிலோ 10, 1/2 கிலோ 10 அனுப்பிச்சு விட்டேன்னா அவங்க நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து போடுவோம். அப்போ நெல்லிக்காயை அப்போ தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன் தேனுக்குள்ள. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தேனில் போடுறோம், நாவல் பழம் தேனில் போடுறோம், நிறைய கனிகள் எல்லாத்தையுமே வந்து தேனுக்குள்ள போட்டு தேனூரல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்து லாபம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 கடைகளுக்கும் கொடுக்கறப்ப 5 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த 10-11ல. அதுக்கப்புறம் இப்ப 2020ல கோவிட் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 கோடி எங்களுடைய டர்ன் ஓவர் வந்து வந்தது. 10 வருஷம். ஆமா, எங்களுடைய ஐடி வந்து நாங்க காமிச்சது 24 கோடிக்கு. அதுக்கப்புறம் அந்த கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. நிறைய லேபர்ஸ் இருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க? அதாவது சீசனல் ஒர்க்கர்ஸ் தான் அதிகம். ஏன்னா எங்களுக்கு ப்ரீடிங் பண்றது, அந்த பெட்டிகளை வந்து தேன் எடுக்கிறப்ப அந்த ஒரு டெய்லி எடுக்க முடியாது. மாசத்துல ஒரு நாள் தான் அந்த ஒரு ஏரியாவுக்கு ஒரே நாள்ல ஒரு 4 ஏரியாவுக்கு போவோம் தேன் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த ஒரு 10 நாள் வேலை இருக்கும், 20 நாள் வேலை இருக்காது. அந்த மாதிரி சீசனல் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர். பெர்மனன்ட் 40 பேர் இருக்காங்க. சூப்பர். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் டர்ன் ஓவர் வந்து ஒரு 13 கோடியா எங்களுக்கு வந்து குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி இப்ப வந்து எந்திரிச்சிட்டு இப்ப திருப்பி வந்துட்டு இருக்கோம். அதுலதான் இன்னைக்கு ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய கனவு என்னன்னா, பெரிய லெவல் மக்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க. 500 ரூபா கொடுத்தோ 200 ரூபா, ஒரு 1/4 கிலோ 150 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் நிறைய இருக்காங்க, வாங்க முடியாதவங்க இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களுடைய குழந்தைங்க இந்த எக்ஸிபிஷன்ல எல்லாம் எங்களுடைய தேன் நேரடி சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்ப எக்ஸிபிஷன்ல கூட்டிட்டு வர்றப்ப அந்த குழந்தைங்களை அங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க, ஏன்னா வந்தா தேன் கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 rupees ஹனி அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே அது 5 ரூபாய்க்கு தேனா அப்படின்னு. இது என்னுடைய மிகப்பெரிய கனவு. 5 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு டீ கூட இல்ல, ஆனா 5 ரூபாய்க்கு தேன் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு. அந்த கனவு வந்து இந்த வருஷம் அது வந்து AIFன்னு சொல்லி அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதுல SBI பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லோன் கொடுத்ததுல சப்சிடி 3% வட்டி மானியம் வந்து எங்களுக்கு மந்த்லி வந்து டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுலதான் மிஷினரிக்கு ஃபுல்லா இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் எல்லாம் இப்போ வந்து எல்லாமே வந்துருச்சு, கொண்டு வந்துட்டோம். இப்ப அடுத்த மாசம் அது வந்து ஓபன் ஆகுது. அதுலதான் இந்த 5 ரூபாய் தேன் சாஷே பாக்கெட்ல கொண்டு வந்திருக்கோம். புதுசா வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். யூனிட் இங்க மதுரையில மட்டும் தான் இருக்கா மேம்? இல்ல, கேரளாவுல வச்சிருக்கோம். கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வாடகைக்கு தான், 1 ஏக்கர் வாடகைக்கு எடுத்து அங்க உள்ள யூனிட்ல ஃபுல்லா அங்க கலெக்ட் ஆகுறது ஃபுல்லா அங்க எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி இங்க கொண்டு வருவோம். இப்ப நீங்க வெளியூர்கள்ல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெளி மாவட்டங்கள்லயும் நீங்க வச்சிருக்கீங்க? வெளி மாவட்டங்கள்ல, அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் விவசாயிகளுடைய தோட்டங்கள்ல போட்டு நிறைய ஃபெயிலியர் பார்த்தேன்.
ஏன்னா இவங்க மருந்தடிக்க மாட்டாங்க, பக்கத்து காட்டுக்காரங்க மருந்தடிச்சா தேனீக்கள் அந்த இடத்துல வாழ மாட்டாங்க. அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, அவங்க அடிச்சது தெரியாதுன்றவாங்க. அப்ப இங்க உள்ள தேனீக்கள் எல்லாம் விழுந்து இறந்து கிடக்கும். அப்ப போய் கேட்பேன், மருந்தடிச்சா சொல்லக்கூடாதான்? இல்ல எங்களுக்கு தெரியாது மேடம், அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்பாங்க. அதனால பல நஷ்டங்கள். அதே மாதிரி இப்ப அவங்க விலை கொடுத்து வாங்கினா கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. நம்ம போய் வச்சுட்டு வந்தோம்னா மாடு தட்டி விட்டாலும் சரி, கீழே பெட்டி விழுந்து கிடந்தாலும் அதை கவனிக்கவே மாட்டாங்க, அதை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு 30 பெட்டி 30 பெட்டியா போடுவோம். 30 பெட்டி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பெட்டி எங்களுக்கு லாஸ் ஆயிடும். அப்படி நிறைய இழப்புகளை நான் வந்து பார்த்தேன். தேனீக்களுடைய மிகப்பெரிய எதிரி வந்து எறும்பு தான். எறும்பு ஏறக்கூடாது, வெயில் படக்கூடாது. வெயில் படாம நம்ம வச்சுட்டு வந்துருவோம். ஆனா எறும்பு ஏறுறத அவங்க கவனிக்கணும். அதே மாதிரி ஆடு மாடு தட்டி விடக்கூடாது. இப்படி பல இதுகள்ல நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் யாருனாலும் வாங்கிக்கிறங்க. மலைப்பகுதியா நான் கொண்டு வந்து போடுறேன். பிளைன்ஸ்ல வந்து நிறைய மருந்தடிக்கிற இடத்துல நம்ம கொண்டு வந்து போட முடியாது அப்படின்ட்டு இப்ப எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டோம். இப்ப கேரளா, கர்நாடகா அவ்வளவு தூரம் மருந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட டோட்டலா மொத்தம் எவ்வளவு பாக்ஸஸ் இருக்கு? இப்ப வந்து ஒரு 10,000 பெட்டிகள் வச்சிருக்கேன். அதுவும் வந்து இப்ப ஒரு இடத்துல வைக்க முடியாது. அதனால இப்ப எங்களுடைய இப்ப ஏக்கரப்பட்டியில ஒரு 300 பெட்டி, சேந்தமங்கலத்துல ஒரு 500 பெட்டி, கொண்டையம்பட்டில ஒரு 200 பெட்டி, இப்படி வந்து மதுரையில மட்டுமே ஒரு 3000 பெட்டிகள் வச்சிருக்கோம். அது போக நம்ம கேரளால வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும், சீக்கிரமா ப்ரீட் ஆகும். அதனால கேரளாவுல நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயுமா அப்படி ஒரு 50 100 அப்படி போட்டு நிறைய இடங்கள்ல பெட்டிகள் வச்சிருக்கோம். டோட்டலா ஒரு 10,000 பெட்டிகள் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இந்த தேனி வளர்ப்பு முறையை பொறுத்த வரைக்கும் அது வளர்த்து அந்த தேன் எடுத்து இந்த பாட்டில் அடைக்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ் போகுது மேம்? நம்ம வந்து பெட்டிகள்ல வந்து தேன் வந்து கீழே இருந்து மேல் உள்ள சட்டத்துல அடைகள் கட்டி அதுல தேன் ஃபில் பண்ணிரும். மெழுகு போட்டு மூடினதுக்கு அப்புறமா நம்ம போய் அந்த தேனை வந்து லைட்டா புகை போட்டு வெளியில அந்த அடையை மட்டும் எடுத்து அந்த தேன் எக்ஸ்ட்ராக்டர்ன்னு இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராக்டர்ல வச்சு சுத்துனோம்னா தேன் மட்டும் வரும், அடைகள் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அந்த தேனீக்கள் கட்டின அந்த கூடு அப்படியே இருக்கும். திருப்பி கொண்டு போய் அந்த பெட்டிக்குள்ள போட்டுருவோம். திருப்பி ஒரு 15 நாள் 20 நாள்ல திருப்பி தேன் மட்டும் சேர்த்து வச்சிருவாங்க. இப்படி 2 வருஷம் அந்த அடைகளை அப்படியே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி அதை வந்து தேன் எடுத்துட்டே இருப்போம். இது வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தேனை கேன்ல ஊத்தி அதை வந்து இங்க நம்ம எங்கெல்லாம் இப்ப கேரளாவில் எடுத்தா கூட அதை பூரா கேன்ல ஊத்தி ஃபில் பண்ணி வச்சிருவோம். இதுதான் கெட்டு போகாது. நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை அங்க எந்த ப்ராசஸும் இல்ல, எதுவுமே இல்ல, எடுத்து பாட்டில் அடிக்கிறீங்க, எடுத்து கேன்கள்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அதை நல்லா வடிகட்டி 2-3 டைம் வடிகட்டி அதுக்கப்புறம் டபுள் பாயிலிங்ல நிறைய பேர் ராகனியாவும் கொடுக்குறோம். ராவா கேட்கறவங்களுக்கு அப்படியே எந்த பக்குவப்படுத்துறதும் இல்லாம அப்படியே கொடுத்துருவோம். அதே நேரம் நம்மளுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி இருக்குன்னா லைட்டா வந்து அதனுடைய நீர்ச்சத்தை ஆவியாக்குறது. ஏன்னா நீர்ச்சத்து வந்து பாத்தீங்கன்னா கூட கூட தேனோட லைஃப் குறைஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா அந்த தேனை டபுள் பாயிலிங்ல உள்ளுக்குள்ள ஒரு அண்டாவுல தேன், வெளியில உள்ள அண்டாவுல தண்ணி வச்சு அதை வந்து லைட்டா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தேனை வந்து வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியே ஆறுனதுக்கு அப்புறம் அதை பேக் பண்ணி அதை வந்து அனுப்பிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோ வந்து இப்ப எங்களுடைய பெட்டியில இருந்து எடுத்ததும் சரி, விவசாயிகள்கிட்ட வாங்கினதும் சரி, விவசாயிகள்கிட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வந்து நம்ம பெட்டிகள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட நம்மளே தேனும் எடுத்துக்கிறோம். நான் கொடுக்கவும் செய்யறேன். நிறைய விவசாயிகள் வந்து வாங்கிக்கிறவும் செய்யறாங்க. ஏன்னா அவங்க ஒரு 50 பெட்டி வச்சிருக்காங்க, உள்ள ஒரு 10 பெட்டி தான் நான் வச்சிருக்கேன், எனக்கு நிறைய பேர் தேன் கேட்டு வர்றாங்க அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஒயிட் லேபிளிங்ல தான் எங்களுடைய தேன் அதிகமா போனுச்சு. எந்தெந்த ஊருக்கு அனுப்புறீங்க தேன்? நிறைய நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடுல போகுது, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, டெல்லி வர போகுது, மும்பை, டெல்லி, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது இருக்க வெரைட்டிஸ்லயே ஃபாஸ்ட் மூவிங்னா கொம்பு தேன் தான். அதுதான் சூப்பரா போயிட்டு இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே மெடிசனுங்களா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நாவல் ஓரளவுக்கு போகும். இது வந்து பாப்பாங்க, அப்படி வாங்கிட்டு ரேட் சொல்றத அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா இங்கேயும் அங்கேயும் எல்லாரும் கண்ண மூடிட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். சங்கர் சாருக்குலாம் ஏதாவது கொடுத்து அமிச்சிங்களா? யூனிட்டுக்கு வந்தாரு, என்ன சொன்னாரு? ஏதாவது ஃபீட்பேக் சொன்னாரா? ஆமா, அதாவது அவங்க டைரக்டா பேச மாட்டாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ட் தான் பேசுவாங்க நம்மள்ட்ட. அதனால அவங்களுடைய நம்பர் தெரியாது. அதே நேரம் விக்ரம் சார் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு மெசேஜ் பாஸ் ஆயிருக்கு. ஆமா. ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னா ஒரு பெட்டி என்ன விலை? ஒரு பெட்டி தேனியோட 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 2500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4000 ரூபாய் வர விலை இருக்கு. ஏன்னா தேக்கு மரத்துல செய்யற பெட்டி கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு ஏத்த மாதிரியும் விலை.
அதே மாதிரி தேனீக்களோட ஒரு 15,000 தேனீக்களோட அதுக்கான ஸ்டாண்டோட அந்த தாங்கியோட வந்து கொடுக்குறோம். கொண்டு போய் அவங்க பெட்டியை வீட்டில் வச்சா, வீட்லயோ தோட்டத்திலயோ வச்சாங்கன்னா போதும். அதை வந்து அதிகமா தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தேன் வச்சிருச்சான்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இதுல எந்த வேலைகளும் கிடையாது. ஒரு மாசத்துக்கு 1 கிலோ நம்ம எடுக்கலாம். இப்ப சிட்டியில தான் 90% தேன் வந்து கிடைக்குது. தேனீக்கள் 90% சக்சஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் கிராம பகுதியில 60% தான் என்னால சக்சஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா இங்க நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே, கவனிப்பு இல்லாதது, இப்படி பல இதுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால அங்க கம்மியா தான் வளர்க்க முடியும். நாங்க வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேனீக்களை கொண்டு போறது இரவுல மட்டும்தான் இடம் விட்டு இடம் மாத்த முடியும். பகல்ல கொண்டு போக முடியாது. எல்லா தேனீக்களும் ஆக்ரோஷமாயிரும். பகல்ல கொண்டு போனோம்னா அப்படியே கொண்டு போய் இறக்கணும்னே அப்படியே குபு குபுன்னு வெளில போயிருவாங்க எல்லாம். அந்த பெட்டியை காரணம் இரிட்டேட்டிவா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நைட்டுனா இருட்டாயிரும், ஒன்றும் தெரியாது, எங்க போறோம் எதுல இருக்கோம் அதெல்லாம் தெரியாது. அவங்க வாட்டு கூட்டுக்குள்ள பேசாம இருப்பாங்க, வாசலை மட்டும் அடைச்சிட்டு கொண்டு போயிடுவோம். பகல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகி நான் நிறைய நேரம் இது நம்ம பட்டிவீரன்பட்டி ஸ்கூலுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு 1 ஹவர்ல போயிடலான்னு கொண்டு போனேன். போய் இறங்கி வாசல தான் திறந்தேன், அப்படியே குப்பு குப்புன்னு கண்ணு முன்னாடி எல்லா தேனீக்கள் அப்படி போய் மரத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. கொட்டிடாதா? இல்ல நம்மள கொட்ட மாட்டாங்க. தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை தொந்தரவு பண்ணாதான், தட்டி விட்டு அதை பூரா தட்டுனா கொட்டும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து நம்மள எந்த தேனீக்களும் தேடி வந்து இப்ப நம்ம மேல பெட்டி 40 பெட்டி வச்சிருக்கேன் மேல. ஆனா யாரும் இன்னைக்கு இவங்க வந்து யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம தான் போய் தேனீக்களை தொந்தரவு பண்றது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இரவுல தான் எங்க ஒருவேளை ஏதாவது ஒரு தடங்கள் இதுகள் வந்து ஒரு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க 5 மணி 5:30 மணி ஆகுதோ அங்க அப்படியே வண்டியை நிப்பாட்டி இறக்கி வச்சிரும். அந்த மாதிரிலாம் பல நேரங்கள் வந்து நாங்க இடையில இறக்கி வச்செல்லாம் கொண்டு போயிருக்கோம். வண்டி பஞ்சர் ஆகி உடனே அங்க இருந்து போன் வரும், இங்க இடையில எங்க நிக்கிறாங்க என்ன பண்றாங்க, மாத்தி அதை கொண்டு போறதுக்கு லேட் ஆயிரும். நம்ம நைட்டு அடுக்கி வச்சு கொண்டு போவோம் ஒரே இது ஒரு லோடுல. ஆனா விடிஞ்சோடனே எல்லாம் 10 அடி தள்ளி தான் இருக்கணும். யாரும் பக்கமா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டுக்குருவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள உள்ள தேனீக்கள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, நானும் ஒரு டைம் கொண்டு போய் அப்படியே வேர்த்து உள்ளுக்குள்ள பூரா அவிஞ்சு கிடந்தது. அப்படி அது காற்றோட்டம் வந்து பகல்ல இருக்கணும். நைட்டு வந்து தேவையில்லை. 18 மணி நேரம் என்னுடைய உழைப்பு இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைய முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு வந்து நேஷனல் பீ போர்டுன்னு இருக்காங்க டெல்லியில. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு 3 கோடி ரூபாய் சப்சிடிக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். நான் 3 கோடி சப்சிடி மட்டுமே கொடுக்கறதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தொழில்கள் இதெல்லாம் வரும்ன்றது தெரியாம தான் நிறைய பேர் திணறி போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கான வழிகாட்டுதல் அந்த ஒரு நாள் ட்ரைனிங்ன்றது இதுதான். என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படியெல்லாம் இப்போ இதுவே ஒரு பிசினஸா எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஒரு ட்ரைனிங்க்கு வராங்க இல்லையா? ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? இப்ப இது உங்களோட இப்ப இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேருக்கு தோணலாம் இது ஒரு பிசினஸா பண்ணலாம் போல அப்படின்னா, சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடுகள்ல பண்றதா ஒரு 2 பெட்டி போதும். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம ட்ரைனிங் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பெட்டிகளை கொண்டு போய் வைக்கிறோம். அந்த 2ல தான் நம்ம ப்ராக்டிக்கலா ட்ரைனிங். ஒரு நாள் இல்ல, 1 மாசம் என்னோட நீங்க தோட்டத்துக்கு வந்தாலும் ஒரு தேனி கூட உங்களை கொட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணுவேன். நீங்க கொட்டு வாங்கியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 20,000 தேனீக்களுக்கு மேல கொட்டு வாங்கியிருக்கேன். கொட்டு வாங்காம வளர்க்க முடியாது, ஆனா கொட்டு வாங்காம வளர்க்கறதுக்கு தான் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க மோஸ்ட்லி சொன்னது கொம்பு தேன் தான் சொன்னீங்களா, அது அதிகமா வாங்குறாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நார்மலா இப்ப உங்க சர்க்கிள் பொறுத்த வரைக்குமே எந்த தேன் அதிகமா வாங்குறாங்க? அதாவது பிறந்த குழந்தைக்கு வந்து கொம்பு தேன் கொடுக்க கூடாது. மல்டி ஃபிளவர் தேன் தான் கொடுக்கணும். பல பூவுல போய் தேனி போய் எடுக்கிற அந்த தேன் தான் மகத்துவமானது. அது குழந்தைங்களுக்கு அதுதான் சிறப்பானது. ஏன்னா அதுல வந்து புரோட்டீன், அதாவது போலன் அதிகமா இருக்கும். அதனால வந்து அது ஜீரணமாகாது. அதனால கொம்பு தேன் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை. மல்டி ஃபிளவர் தேன் வந்து ஒரு நம்ம இப்ப கொடுக்குற விலை வந்து 500 ரூபாய் கொடுக்குறோம். 1 கிலோ 500 ரூபாய் ஆரம்பிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாவல் தேன், இப்ப சர்க்கரை நோயாளிகள் நாவல் வாங்குறாங்க. அதே இது கொஞ்சம் 5 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு முருங்கைப்பூ தேன் வந்து ரொம்ப நல்லது. என்ன ரேட் அதெல்லாம்? முருங்கைப்பூ தேன் வந்து 600 ரூபாய் கொடுக்குறோம். நாவல் தேனும் 600 ரூபாய்க்கு. இது எல்லாமே கிலோ கணக்கு. தனிமலர் தேனா கிலோ கணக்குல 1 கிலோ தான்.
1 கிலோன்றது ஒரு சர்பத் பாட்டில் வந்து ஃபுல்லா வரும். இது வந்து தனி மலர் தேனா எடுக்கிறதுனால 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே இது மலத்தேன் வந்து மலையில பெட்டி போட்டு எடுக்கிற தேன் வந்து 550 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஆனா அதே இது கொம்பு தேனுன்னு சொல்லி பாறையில கட்டுற அந்த தேனீட்ட இருந்து எடுக்கிற தேன் வந்து 1100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே இது கொஞ்சம் அந்த துளசி சாறு சேர்க்கறதுனால கொஞ்சம் மதிப்பூட்டி பண்றோம். அத 500 ரூபாய்க்கு மல்டி ஃபிளவரா கொடுக்கறத 600 ரூபாய் ஒரு கூடுதல் பண்ணி அதை வந்து நம்ம துளசி சாறு சேர்த்து அதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி மதிப்பூட்டின தேன் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வர. ஜோசி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஆப்வியஸ்லி இதை பாக்குற வியூவர்ஸும் கண்டிப்பா ஒரு தேன் ஒரு நம்ம நார்மலா நினைச்சிட்டு போறோம் மெடிசன் இது வந்து மருத்துவ குணம் மெடிசன் யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். பட் இதுல இவ்ளோ இன்ஃபோ இருக்குங்கிறதுலாம் டெஃபினட்டா தெரியாது. ஆனா விஷ் யூ ஆல் சக்சஸ். இந்த பணியை இன்னும் வந்து எனக்கு எளிமையாக்கி நீங்க கொண்டு போறது, ஏன்னா இதன் மூலியமா எத்தனையோ பேர் இதை வந்து தெரிஞ்சுக்க போறாங்க, பார்க்க போறாங்க. அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பெரிய ஒரு பணியை செய்யறீங்க. அதுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.